பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி 500 கிலோமீட்டர் தூரத்தை 15 மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட். 150 மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைப்பதுண்டு. அதேபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையை சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி.டி. விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 500 கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார். இந்த தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனையும் செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள், சைபர் குற்றங்களில் இருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் நோ சொல்வோம், வேண்டாம் என்று சொல்வோம் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருள்களாக அவர் தேர்வு செய்துள்ளார். இது குறித்து விஷ்ணுராம் செய்தியாளரிடம் கூறியதாவது, டிசம்பர் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவங்கியதாகவும், மறுநாள் டிசம்பர் 7ஆம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார். இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி. சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடங்கி வைத்ததாகவும், அங்கிருந்து ராமநாதபுரம், மதுரை, தேனி வழியாக கோவையை அடைந்ததாக தெரிவித்தார். இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது. இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன், கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ. சரவணன் சுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராமுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தன்னுடன் இந்த இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம் ஆகிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்கள் இடம்பெறும் ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார். வணக்கம், என் பேர் விஷ்ணுங்க. நேற்று ஈவினிங் 3:30க்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்ன ஈவெண்ட்னா, ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா, உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணினேங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் and reached Coimbatore morning 6:38 AM. Total covered distance வந்து 500 kilometers in the span of 15 hours and 8 minutes. இது என்ன மோட்டிவ்? இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ங்க. அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார், திவ்யா மேடம் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு சே நோ டு ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக வி தாட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தார் 2 weeks பேக். அதுக்கும் சேர்த்து ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான ஏதாவது ரெக்கார்ட்? இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு 4 ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் மென் 1000 கிலோமீட்டர், அது வந்து போதைப்பொருள் தமிழ்நாடுக்கு 2022 பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து காரில் ஒரு 3 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் மிட்ல நல்லா இருந்துச்சு. மதுரை அண்ட் ராமேஸ்வரம் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டாப்புங்க. டோட்டலாக 15 hours and 8 minutes வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க மொத்தமாக. இது அங்கே அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அங்கே வெரி ஹாப்பி டு இனிஷியேட் பண்ண நல்லா வரும். இது நீங்கள் மட்டும் தான் இல்லை, நான் மட்டும் தாங்க. இட்ஸ் அ ரெக்கார்ட் ரைட், ஸோ நான் மட்டும் தான் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணணுங்க. ஸோ எப்போ அஃபிஷியல் ரெக்கார்டு வந்து கைக்கு வரும் சார்? அஃபிஷியல் ரெக்கார்ட் ஏஷியன் இந்தியா இப்போ சார் கொடுத்துட்றாரு. சார் ஏஷியன் இந்தியா இப்போ சார் கொடுத்துருவாரு. கின்னஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இட் வில் டேக் ஒரு 60 days to 90 days. என்ன ரெக்கார்டு சார் இப்போ வந்து ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 kilometers இன் ரோட் பைக். தனிநபர் 500 கிலோமீட்டர் ரோட் பைக்கில் எந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் பண்ண முடியுங்கிறது ஒரு ரெக்கார்டு. இதுக்கு ரிஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விண்டு வெரி பேட் விண்டுங்க. அது வந்து தனுஷ்கோடி எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப 2 பக்கம் கடல் நடுவில் ரோடு கவர் 24-25 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, 44 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட் வாஸ் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு. இட் வாஸ் குட் ஈஸி. இதுக்கு முன்னே நான் பண்ண ரெக்கார்டு வந்து 17 மணி நேரம் 10 நிமிஷங்க. இந்த மதுரையில் இருந்து நீங்கள் இப்போ ஒட்டச்சத்திரம் இந்த ரூட் இருக்குது. ஓகே, ராமேஸ்வரம் டு
தனுஷ்கோடி டு கோயம்புத்தூர் 410 கிலோமீட்டர் வருங்க. லூப் எடுத்தேன், அதாவது 500 கிலோமீட்டர் வரும். அதுக்காக அந்த லூப்புக்காக 500 கிலோமீட்டர்ஸ்.